சன் டிவில ரொம்பவே சூப்பரா ஓடிட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் கயல். இந்த சீரியல் ரொம்பவே நல்ல டிஆர்பி ரேட்டிங்ஸோட மக்கள் மனசை கொள்ள அடிச்சிட்டு இருக்கு. பல வருஷமா இந்த சீரியல் டிஆர்பில நம்பர் 1 இருந்தது. இந்த சீரியல்ல மெயின் ஹீரோயினா சைத்ரா ரெட்டி ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு வராங்க. கயலோட அண்ணன் கேரக்டர்ல மூர்த்தி அப்படிங்கிற ஐயப்பன் நடிச்சிட்டு வராரு. ஆரம்பத்துல மூர்த்தி எந்த ஒரு காரணமுமே இல்லாம குடிச்சிட்டு வீட்டுல வந்து குடும்பத்தினர்கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்குவாரு. அந்த மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில கூட ஐயப்பன் அப்படிதான் நடந்துக்கிறாரு அப்படின்ற அதிர்ச்சியான குற்றச்சாட்டை அவருடைய மனைவி விந்தியா சமீபத்துல வச்சிருந்தாங்க. ஐயப்பன் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து வீட்டுல வந்து தங்கிட்ட தவறான முறையில நடந்துக்கிறாரு அப்படின்னு இது தொடர்பா காவல்துறையில புகார் அளிக்கிறதாவும் சொன்னாங்க. இதனால கயல் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கே போய் ஐயப்பனோட மனைவி தனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு அங்க போராடினாங்க. இந்த வீடியோ கூட சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. இந்த குற்றச்சாட்டு வெளியானதுக்கு பின்னாடி ஐயப்பன் கயல் சீரியல்ல இருந்து விலகி இருந்தாரு. இதனால மூர்த்தி கேரக்டர் இல்லாமலேயே கொஞ்சம் வாரங்களா கதை தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. தனக்கு இருக்கக்கூடிய பர்சனல் ப்ராப்ளத்தினால ஐயப்பன் ரொம்பவே மென்டலி அப்செட்டா இருக்கிறதாவும் அதனாலதான் அவரு இந்த சீரியல்ல இருந்து விலகி இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐயப்பனோட மனைவி ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து தகராறு பண்ணதுக்கு தனக்கு நியாயம் கேட்டு போராடினதாவும் அவரை இந்த சீரியல்ல இருந்து விலகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவரு இந்த பிரச்சனைகளால ரொம்பவே மைண்ட் அப்செட்டா இருக்கிறதுனாலதான் இப்போ இந்த சீரியல்ல இருந்து விலகி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கயல் சீரியல்ல ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ல ஒண்ணுதான் மூர்த்தி கேரக்டர். அது ஐயப்பன் ரொம்பவே சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த நிலையில இப்போ மூர்த்தி கேரக்டர்ல கோலங்கள், தென்றல், சக்திவேல் போன்ற சீரியல்ல நடிச்ச நடிகர் விஸ்வநாதன் ஷியாம் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஐயப்பனுக்கு பதிலா ஷியாம் நடிக்க போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.